பஜாஜ் ஃபைனான்ஸ் இதோட அனலைசிஸ் வந்து நம்ம ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணி டைம் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் மேஜராக நம்ம என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஹர்டில்ஸ் எந்தெந்த லெவலில் அடுத்தடுத்த ஹர்டில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம். 7, 5, 6, 0 அப்படியே ஒவ்வொரு லெவல்லையும் ஹர்டில்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்தந்த பாயிண்ட்டில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் பர்சன்டேஜ்லன்னு போட்டிருக்கோம். இது போக இதில் ஒரு 3 பாயிண்ட்டு R1, R2, R3 ரெசிஸ்டன்ஸ், டோட்டலாக 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 12,000 போகிற வழியில். ஸோ அதெல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th December 2024 போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது டீட்டெயிலாக நம்ம இப்போ வந்து ஜூம் பண்ணி பார்க்குறோம். இது ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் நம்மளோட என்ட்ரி பார்த்திங்கன்னா 6850ன்ற ப்ரைஸில் என்ட்ரி. ஸோ இங்கேருந்து அது மேலே மூவ் ஆகும்போது அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. R1 ப்ளூ லைன் தெரியுதா உங்களுக்கு? இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிறது தான் வந்து R1. அடுத்து இந்த ரெட் லைன் அப்படிங்கிறது R2. ஸோ இது ரெண்டையும் தாண்டுச்சுன்னா நமக்கு லெவல் 1 டார்கெட் அப்படிங்கிறது 9800. ஸோ அந்த 9800 அப்படிங்கிறது தான் வந்து லெவல் 1 டார்கெட். அதில் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நமக்கு இதிலேருந்து கிடைக்கும். இந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க ப்ளஸ் அந்த டிசம்பர் டைமில் ஜாயின் பண்ண பேட்ச்சு இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ட்ரேடு வந்து தெரியும். இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து அவங்க பொசிஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. எடுத்து கிட்டத்தட்ட இந்த மந்த் பார்த்திங்கன்னா டார்கெட் 1 ரீச் ஆகிருக்கு. டோட்டலாக 3000 பாயிண்ட்ஸ் வந்து அப்பு. இந்த 3000 பாயிண்ட்ஸ் அப்போட மூமெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். 1 வீக் டைம் ஃப்ரேம் 1 வீக் வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும் பாருங்கள். December 6th. ஸோ அந்த வீக்கில் தான் 6th 9th இங்கே வரும். கீழே 9th Decemberன்னு இருக்கா? ஸோ அந்த ப்ரைஸும் அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 16950 இதுதான் வந்து என்ட்ரி ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து மூவ் ஆனது அப்படியே பார்த்தீங்கன்னா டார்கெட் பாருங்கள், ஒன்று R1 அப்படிங்கிற லைனை கிராஸ் பண்ணியிருக்கு வித் வால்யூமோட. அடுத்து அப்படியே மேலே R2 அப்படின்ற லைனை கிராஸ் பண்ணி அப்படியே நமக்கு 9800ன்ற டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து ஃபியூச்சர்ஸு ஃபியூச்சர்ஸில் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 125 குவான்டிட்டி. ஒரு லாட் அப்படிங்கிறது 125. ஸோ 125